கனடால வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. கனடால 2025ல கொஞ்சம் சுலபமா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு சம்பளம், தட் இஸ் salary எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். வீசா என்ன மாதிரி இருக்கு, அந்த வீசாவை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். டைரக்டா அந்த வீசா அப்ளை பண்ண அபிஷியல் சைட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த விஷயங்களை தான் டீடைலா சொல்ல போறேன். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். ஃபாரின்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரட் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல கனடா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பாத்தீங்க அப்படின்னா கொட்டி கொடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃப்ரெஷ் அப்டேட் பாத்தீங்கன்னா கனடால இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் 2025ல எப்படி இருக்கு அப்படிங்கிற விவரங்களை தான் பார்க்க போறோம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. அதே மாதிரி இங்க கொடுக்கக்கூடிய சம்பளங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோராயமானது தான். தட் இஸ் அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். இது எதுவும் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், இதை பேஸ் பண்ணி தான் இந்த சேலரி அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணப்படுது. இது கம்பெனி டு கம்பெனி, அதாவது எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் வேரி ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சேலரி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கொடுக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு கேரண்டியா கிடைக்குமானா அது பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் எம்ப்ளாயருங்க. நீங்க வேலை செய்ய போகக்கூடிய கம்பெனியை பொறுத்தது தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க பார்க்கக்கூடிய வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா அன்ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட், அன்ஸ்கில்ட் அப்படிங்கறத ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட தான் நம்ம பார்க்க போறோம். கனடால 2025ல இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பாப்புலர் ஜாப்ஸ் என்ன பார்த்தோம்னா, அதாவது இந்த வேர் ஹவுஸ்லயும் ஃபேக்டரியிலயும் ஒர்க் பண்ணக்கூடிய ஜெனரல் லேபர்ஸ்ங்க, அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய செஃப், குக், இந்த வேலைகள், அதாவது வயதானவர்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எல்டர்லி கேர் கிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கர்ஸ், மேலும் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கான சைல்ட் கேர் ஒர்க்கர்ஸ். அடுத்தது ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய டிரைவர்ஸ், தட் இஸ் ட்ரக் டிரைவர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அடுத்தது ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப், ஹோட்டல் ஸ்டாஃப், அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கிச்சன் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், கிளீனர்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்ஸ்கில் ஜாப்ஸ். இப்போ சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலது ஸ்கில்டு, ஒரு சிலது செமி ஸ்கில்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு சிலது டெக்னிக்கல் ஜாப்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்பவுமே ஓரளவுக்கு பாப்புலரா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கனடாவை பொறுத்தளவுக்கு சேலரி எப்படி இருக்கும், ஒரு மந்த்லி சேலரி அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்கில்டு, இதை அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டுன்னு எடுத்துக்கலாம். இப்ப தோராயம், அதாவது அப்ராக்சிமேட் ஃபிகர் ஒரு அன்ஸ்கில்டுக்குன்னு பார்த்தா ஒரு 2200 இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 3500 கனடியன் டாலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அன்ஸ்கில்டுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்திய மதிப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1,30,000 ல இருந்து 2,10,000 rupees. இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். கன்வர்ஷன் ரேட்டும் ஒரு அப்ராக்சிமேட் உங்களுக்கு கன்வர்ஷன் தான். இன்னைக்கு ரேட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது நீங்க வீடியோ பாக்குறப்ப இது சேஞ்சஸ் இருக்கலாம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ இது ஒரு அப்ராக்சிமேட் கிராஸ் ஃபிகர் தான். இதுல பிடித்தங்கள், தட் இஸ் டாக்ஸஸ், இதெல்லாம் பிடித்தங்கள் இருந்ததுன்னா அது போக உங்களுக்கு கையில வர்றதுதான் உங்களுக்கு நெட் ஃபிகரா இருக்கும். அடுத்தது ஸ்கில்டு. நம்ம செமி ஸ்கில்டு ஒன்னும் பெருசா, அதாவது மோர் ஆர் லெஸ் அன்ஸ்கில்டு செமி ஸ்கில்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். சோ அதனால ஸ்கில்டு போயிடலாம். ஸ்கில்டுன்னு எடுத்தா கனடியன் டாலர்ஸ்ல 3,500, தட் இஸ் 3,500 இருந்து உங்களுக்கு 1,600 வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்திய மதிப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 2,10,000 இருந்து 3,60,000 இந்தியன் ருபீஸ்ல வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. தட் இஸ் அகைன் கிராஸ் ஃபிகர்ங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் இதுல நான் மேல சொன்னோம் இல்லைங்களா, லிஸ்ட் ஆஃப் பாப்புலர் ஜாப்ஸ். அதுல பாத்தீங்கன்னா அதுல டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாஃப், அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்தா நீங்க செஃப் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க டிரைவர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், ட்ரக் டிரைவர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டா ஒரு கனடியன் டாலர்ஸ்ல 4,500 இருந்து 7,000 கனடியன் டாலர்ஸ் மந்த்லி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இத இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 2,40,000 இருந்து 4,20,000 rupees இந்தியன் மணில உங்களுக்கு கிராஸ் ஃபிகர்ல வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. Again, it all depends on your previous experience, qualification and your skills and how you perform in the interview அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி your salary will be fixed அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. What I'm saying here is it is all an example, not example அப்படிங்கறத விட இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு இந்த பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த சேலரி வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல சொல்றோம். இதை இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,70,000 இருந்து 4,20,000 rupees உங்களுக்கு இந்திய பணத்துக்கு வருங்க. சோ இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர், நாட் எக்ஸாக்ட் ஃபிகர். இது எல்லாமே உங்களோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி, உங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இது வேரி ஆகும். இது எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் இந்த சேலரி வேரி ஆகும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால
நீங்க எப்படி இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த மாதிரி சாலரிஸ் வந்து வேரி ஆகும். அடுத்தது இப்போ வந்து ஒரு ஒர்க் பெர்மிட், கனடாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்க் பெர்மிட் எப்படி வாங்கலாம், இந்தியன்ஸ்க்கு எப்படி வாங்கலாம், இது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கீழே www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா நாட் ஒன்லி கனடா, பல நாடுகள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா வித் ஜாப் போர்ட்டல்ஸோட லிஸ்டோட எப்படி வந்து வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் அ மேன் பவர் கன்சல்டன்சி, ஒரு ஏஜென்ட்டோட ஹெல்ப் இல்லாம நீங்களே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல கிளியரா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே ஸ்க்ராலிங்ல நான் டிஸ்பிளே பண்றேன், நீங்க அதை கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரொசீஜர் என்னன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல சும்மா சிம்பிளா சொல்றேன், நான் வந்து ரொம்ப டெப்தா போட சிம்பிளா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1 எடுத்தா ஃபைண்ட் a job with LMIA சொல்லுவாங்க, தட் இஸ் a labor market impact assessment. இது என்னங்கிறத நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அதுல உங்களுக்கான ஜாப்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட முதல் ஸ்டெப்பா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்க எம்ப்ளாயரை கண்டுபிடிக்கிறீங்க, இன்டர்வியூ வைக்கிறீங்க, இது ஒரு ப்ராசஸ். அடுத்தது வந்து உங்களோட ஒர்க் பெர்மிட் அப்ளிகேஷனுக்கு எம்ப்ளாயர் வில் ஸ்பான்சர், இது வந்து அடுத்த ப்ராசஸ். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தா உங்களோட விசா அப்ளிகேஷனை யூ ஹேவ் டு அப்ளைங்க, அது வந்து VFS குளோபல்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா யூ ஹேவ் டு அப்ளை, தட் இஸ் கோயிங் டு பி யுவர் தேர்ட் ஸ்டெப். இதெல்லாம் கிளியர் ஆச்சுன்னா உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து போலீஸ் கிளியரன்ஸ் இருக்கு, உங்களோட பயோமெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கிளியர் இட். அண்ட் ஸ்டெப் 5 யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ விசா அப்ரூவல் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்னா யூ கேன் ஃப்ளை டு கனடாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் முடிக்கிறேன். இதுக்குள்ள நிறைய இன்னும் ப்ராசஸ் வந்து இருக்கு, நான் சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்னு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் சார், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு பார்த்தா ஜாப் பேங்க் கனடானே உங்களுக்கு இருக்கு. இது வந்து jobbank.gc.ca அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இங்கே டிஸ்ப்ளே பண்றா, அதுக்குள்ள போனீங்கன்னா you will get more jobs, நிறைய ஜாப்ஸ் will be displayed in the portal, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இண்டீட்ங்க, எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலரா தெரியும் ca.indeed.com, அதுக்குள்ள போனீங்க கனடால இருக்கக்கூடிய இண்டீட், நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா you will have more jobs on that which job portal. நெக்ஸ்ட் வந்து workopolis.com, அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கரண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா என்ட்ரி லெவல் ஜாப்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், உங்களுக்கு பேக்கிங் ஜாப்ஸ், உங்களுக்கு வந்து கிளீனர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வேலைகளுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுறது கிடையாது. இப்போ அடுத்தது செமி ஸ்கில்டு நம்ம எடுத்துக்கலாம். செமி ஸ்கில் ஜாப்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த கேர் கிவர்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 to 2 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இட் வில் பி an added advantage அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கில்டு ஜாப்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா செஃப், டிரைவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், நாட் லேபர்ஸ், அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் 3 to 5 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இட் இஸ் an added advantage. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களை அதிகமா ரெக்ரூட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் இருந்ததுன்னா ஒரு added advantage, but that is not mandatory. But if you are able to speak and write in English அப்படிங்கிற மாதிரி இருந்தது, that is fantastic அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ அதனால that is not mandatory, but இருந்தா it is an added advantage அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. Why Indians prefer Canada? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்ல. நிறைய பேர் ஏன் கனடா போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு கேள்விங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் உங்களுக்கு ஒரு செக்யூர் லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் ஸ்டைல், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹை salary and more benefits, அடுத்தது கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா PR சான்சஸ் இருக்கு, பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் சான்சஸ் இருக்கு, you can settle down in Canada. இது இல்லாம ஃபேமிலி வீசா ஆப்ஷன் கூட உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் ஃபேமிலி டிபெண்டண்டா கூட்டு வரக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமானது ஃப்ரீ ஹெல்த் கேர் அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் டு யுவர் கிட்ஸ், இது ரொம்பவே முக்கியமானது. அண்ட் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டி, தட் இஸ் இந்தியன் கம்யூனிட்டியோட சப்போர்ட், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ். Why should I work in Canada அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, கெட் மோர் பெனிஃபிட்ஸ். அதனாலதான் நிறைய பேர் வந்து கனடாவை ப்ரிஃபர் பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா போல்ல எடுத்திருந்தோம். ஸோ அதுல நிறைய பேர் சொன்ன ஆன்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதை தான் இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கேன். ஸோ 2025 கனடால வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லலாம். நானே வந்து கனடால வேலை தேடி நானே வந்து அப்ளை பண்ணி நானே வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸும் நம்மளோட வெப்சைட் குள்ள போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால அதை கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நிறைய கண்ட்ரில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பத்தி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கனடால வேலை வாய்ப்புகள் கிடைச்சு செட்டில் ஆக பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.